அது வந்து தப்பா அவங்க சித்தரிக்கிறாங்களே. எங்க ஊர் என்னது தப்பா? அண்ணா நாங்கள என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. ஒரு பெர்மிஷன் கேக்குறேன். நான் பெர்மிஷன் கேட்காம ஏங்க நீங்க வெளியில வாங்க முகத்தை காட்டுங்க. நீங்க ஐஸ்வர்யா நான் உன்ன வீடியோ எடுக்கறோம். அத நீங்க மறைமுகமா எடுத்துட்டு அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். சரி அந்த ஃபுல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த ஃபுல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? A to B அது காணாது. வணக்கம். இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இலங்கையில் நடைபெற்ற சில முக்கியமான செய்திகளை சுருக்கமாக தந்துவிட்டு இப்போதும் இலங்கையிலே பேசப்படுகின்ற இந்த 2 நாட்களாக இலங்கையிலே பரபரப்பாக பேசப்பட்ட அந்த ஹெல்பிங் யூடியூபர் சர்ச்சை பற்றிய விடயங்களை பற்றியும் இப்போது கிடைத்திருக்கின்ற புதிய செய்திகள், அதுபோல நேற்றைய நாளில் நான் வழங்கிய காணொளியில் வந்த சில கேள்விகள், சில விமர்சனங்கள் ஆகியவற்றுக்கான விளக்கங்கள் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இது ஒரு தனிநபர் பிரச்சனை இல்லாவிட்டால் ஒரு சின்ன பிரச்சனை என்று கருதுவோருக்கு ஒரு முக்கியமான விடயம். இது ஒரு சமூகத்தின் பிரச்சனை, ஒரு சமூகத்தின் அடையாள சிக்கல். ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு விடயம், இத்தனை காலமும் பல பேருக்கு நடந்திருக்கின்ற ஒரு விடயம், ஆனால் பெரிய அளவில் வெளிப்படுத்தப்படவில்லை. இதற்கான காரணம் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு விதமான இரக்க உணர்வு. யாருக்காவது உதவி கிடைக்கிறது, அதை எங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது, செய்பவர் ஒருவர் அதை செய்து கொள்ளட்டும், இதனால் இந்த விடயத்தை நாங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது என்று பல பேர் பெருந்தன்மையோடு கடந்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் இரவு நேரத்தில் ஒரு இளம்பெண் பாடசாலை மாணவிக்கு நடந்த ஒரு விதமான அவமானகரமான சம்பவம் பல பேரை கொதித்தட வைத்திருக்கிறது. இது இன்று பண்டத்தரிப்பு என்ற அந்த ஊரிலே ஊர் மக்களால் எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகள் அடங்கிய ஒரு காணொளியை பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்த விடயம். இன்று அந்த குறிப்பிட்ட நபர் கைதாகியும் இருக்கிறார். அந்த ஹெல்பிங் யூடியூபர் என்று அறியப்படுகின்ற அவர் கைதாகி இருக்கிறார். போலீஸ் இப்பொழுது தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இது பல பேருக்கு ஒரு பாடமான விடயம். அதுவேளை அவருக்கு வந்த வெளிநாட்டு பணம், அவரது வங்கி கணக்கிலே இருக்கின்ற பணம், இதுவரை அவர் செலவழித்த விடயங்கள் ஆகியன ஆராயப்பட வேண்டும் என்று பல பேர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் விரிவாக பார்ப்போம். இன்று இடம்பெற்ற அந்த கைது பற்றியும் அது பற்றிய பல்வேறு செய்திகளை பற்றியும் ஏற்கனவே சுருக்கமான செய்தி காணொளியோடு தந்துவிட்டேன். இந்த குறிப்பிட்ட யூடியூபர் 2 நாளில் கைது செய்யப்பட முதல் அங்கே இருந்த கிராமத்தவர்கள் அவர்களிடம் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் மிக பிரதானமானவை. எங்கள் சமூகத்தில் இப்படியானவர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், யாரோ ஒருவருக்கு நடந்த ஒரு சம்பவம் என்று கடந்து விடாமல் துணிச்சலாக கேள்வி கேட்கின்றார்கள் என்ற பெருமையும் பெருமிதமும் எனக்கு ஏற்பட்டது. ஒரு நிம்மதியும் இருக்கிறது. எங்களது ஆரோக்கியமான சமுதாயத்தில் சில முக்கியமானவர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிக்க மகிழ்ச்சி. அந்த காணொளியை கட்டாயமாக உங்களுக்கு தருகிறேன். இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். 2 நாளில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை சுருக்கமாக தந்துவிட்டு நேற்றைய செய்தி காணொளியின் தொடர்ச்சி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த ஹெல்பிங் யூடியூபர் சர்ச்சை, அவரது கைது, அதுபோல இன்னும் ஒரு சில விளக்கங்கள் மற்றும் சில வினாக்களுக்கான விடைகள் ஆகியவற்றை தருகிறேன். இலங்கையில் இன்றைய நாளில் பேசப்பட்ட சில முக்கியமான செய்திகளை பற்றி பார்த்துவிட்டு வரலாம். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஏற்கனவே பல்வேறு முன்னாயத்தங்கள் இடம்பெற்று வருகின்றன. கட்டுப்பணம் செலுத்துகின்ற காலம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தேர்தல் விண்ணப்பங்கள் கட்சிகளாலும் சுயேட்சை குழுக்களாலும் செலுத்தப்படலாம். அந்த 17 முதல் 20ஆம் தேதி வரை மட்டுமே இது செலுத்தப்படலாம் என்று அறிவிக்கப்படுகின்றது. அதுபோல இப்போது வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் விடுமுறை நாட்கள் தவிர்ந்த ஏனைய நாட்களில் கட்டுப்பணம் செலுத்துவது ஏற்றுக்கொள்ளப்படும். பல்வேறு கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இப்பொழுதே கட்டுப்பணம் செலுத்த ஆரம்பித்தாயிற்று. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்போது என்று சொல்லி திகதி உறுதியாக அறிவிக்கப்படுவது வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு எந்த வேளையில் வேண்டுமானாலும் அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நேற்றைய நாளில் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே கலந்து கொண்ட சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தேர்தல்கள் ஆணையாளர் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கலந்து கொள்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் தங்களுடைய சொத்து விவரங்களை தேர்தல் விண்ணப்பங்களோடு சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். இதுபோல இந்த தேர்தல்கள் குறித்து நீங்கள் போட்டியிடுவதில் ஆர்வமுடையவராக இருந்தால், அது தேர்தல் கட்சியாக இல்லாவிட்டால் சுயேட்சை குழுவாக போட்டியிடும் ஆர்வம் இருந்தால் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். தேர்தல் ஆணையாளர் நேற்றைய நாளில் குறிப்பிட்ட விடயம், குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அதிலே 25% பெண்களாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் கட்டாயமாக இருக்கும். அதுபோல ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலில் ஒரு வட்டாரத்திலே 10% பெண்களாக அறிவிக்க வேண்டும். அதேபோல மேலதிக பட்டியலில் 50% பெண்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக இம்முறை விதிமுறையாக கொள்ளப்படுகிறது. அதேபோல வேட்புமனுவில் 25% இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். அவர்கள் 18 முதல் 35 வயது வரையானவர்களே இளைஞர்களாக கருதப்படுவார்கள் என்பதும் கட்டாயமாக இருக்கின்ற ஒரு விடயம். தேர்தல் காலத்தில் அரசாங்க சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது முறையாக அவதானிக்கப்படும். இது பற்றிய ஒரு சுற்றறிக்கை ஒன்று அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண சபைகள், கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள், ஆணைக்குழுவின் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இது தொடர்புடைய அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இம்முறை தேர்தலில் வாக்களிக்க போகின்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை 17 மில்லியனை தாண்டி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
கடந்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் ஆகியன இடம்பெற்ற தேர்தல் பதிவுகளுக்கு மேலதிகமாக இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இந்த தேர்தல் பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதன்படி இம்முறை தேர்தலில் வாக்களிக்க 17,296,330 பேர் வாக்களிப்பார்கள். அவர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுகிறார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. எனவே முறை மாநகர சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் என்று அனைத்தும் உள்ளடங்கிய 336 சபைகளுக்கு மொத்தமாக 4,872 பிரதிநிதிகளை தெரிவு செய்ய இந்த 17 மில்லியனுக்கு அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கப் போகின்றார்கள். இனிதான் தேர்தல் கடைகட்டப் போகிறது. குறிப்பாக ஒவ்வொரு வாக்களும் இங்கே மிக பிரதானமானதாக இருக்கும். வாக்களிப்பு சதவீதம் பொதுவாக ஜனாதிபதி தேர்தலில் உயர்வாக இருக்கும், பாராளுமன்ற தேர்தலில் குறைவாக இருக்கும், அதற்கு பிறகு வருகின்ற தேர்தலில் மிக குறைவாக இருக்கும் என்று கருதப்பட்டாலும் இம்முறை அதிகமான புதிய இளைஞர் யுவதிகளும் வாக்களிப்பில் இணைந்து கொள்வதன் காரணமாக அதிக ஆர்வத்தோடு அவர்கள் வாக்களிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கருதப்படுகிறது. இப்போது ஒரு சில கட்சிகளை பற்றிய சில தகவல்கள் வந்திருக்கின்றன. ஜனநாயக மக்கள் முன்னணி கொழும்பிலே தனித்து போட்டியிட முடிவை எடுத்திருக்கிறது. ஏணி சின்னத்திலே போட்டியிடப் போகிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணியும் ஜனநாயக மக்கள் முன்னணியும் சேர்ந்து கொழும்பிலே அவ்வாறு போட்டியிடும். ரத்தினபுரி மாவட்டத்திலும் இதே போல ஏணி சின்னத்திலே போட்டியிடப் போகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பிலே தாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒருவரை தங்களுடைய பிரதான வேட்பாளராக களமிறக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டு தோல்வியடைந்த ஒருவரை தங்களுடைய பிரதான வேட்பாளராக இம்முறை பெண் வேட்பாளராக கொழும்பிலே நிறுத்துகின்றார்கள். இதேவேளை கொழும்பிலே தமிழரசு கட்சி போட்டியிட ஆலோசித்திருப்பதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் இந்த விடயத்தை ஆரம்பத்திலே தெரிவித்திருந்தார். என்றாலும் இன்றைய நாளில் வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்துக்கு பிறகு கொழும்பிலே தாங்கள் இம்முறை போட்டியிடுவதில்லை என்ற முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக சுமந்திரன் அறிவித்திருக்கிறார். இந்த வவுனியாவில் இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு இன்னும் சில மாவட்டங்களில் தமிழரசு கட்சி வேறு சில தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிடுகின்ற சாத்தியங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டிலே இன்னும் பரபரப்பாக தேடப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான ஒருவர் தேசபந்து தென்னக்கோன், போலீஸ் மா அதிபர். அவர் இன்னமும் தேடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். செவ்வந்தியை தேடுவது போல அவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். செவ்வந்தி பற்றிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அவர் பல்வேறு பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து செயற்பட்ட ஒருவர். அவர்களுக்கு மிக முக்கியமான கடமைகளை ஆற்ற செவ்வந்தியை பயன்படுத்தி இருந்தார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது தேசபந்து தென்னக்கோன் இன்னும் சரணடையவில்லை. அவரை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்காத நிலையில் அவர் தொடர்ந்து தேடப்பட்டு வரும் ஒருவராக இருக்கும்போது அவரை பற்றி முழுமையான தகவல்கள் இதுவரை வெளிவராத சூழ்நிலையில் அவர் தொடர்ந்தும் இவ்வாறே தலைமறைவாக இருக்கின்ற பட்சத்தில் அரசாங்கம் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை தன்வசப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி பிரதி அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தினால் அவருக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அவர் வந்து தானாக சரணடையாவிட்டால் அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் அத்தனையும் அரச சொத்துக்களாக முடக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கும் துப்பாக்கிச் சூடுகளுக்கும் அண்மை காலமாக என்ன சம்பந்தமோ இந்த மித்தனிய கொலை சம்பவம், நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவம், கொட்டாஞ்சனை கொலை சம்பவம் என்று தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்க அதை பற்றிய முடிச்சுகள் இன்னும் இந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்வதாக இல்லை. இந்த சூழ்நிலையில் நேற்று கம்பகாவில் உள்ள அக்கரவிட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாதவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு போயிருக்கின்றார்கள். காயம் ஏற்பட்டது 2 பொதுமக்களுக்கு. ஆனால் யாரும் பலியாகவில்லை என்பது ஆறுதலான விடயம். மோட்டார் சைக்கிள் உதிரிப்பாகங்கள் விற்கின்ற கடை ஒன்றுக்கு அருகேயே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றதாகவும் காயமடைந்தவர்கள் கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று செய்திகள் வெளியாக இருந்தன. இதேவேளை மித்தனிய கொலை சம்பவம் தொடர்பான சந்தேக நபர் ஒருவர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மித்தனிய முக்கொலை சம்பவத்தின் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு உதவியவர் என்று கருதப்படும் ஒருவர் குட்டிகாம என்ற பகுதியில் வைத்து 37 வயதான ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டதாகவும் இதன் அடிப்படையில் இதுவரை மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மொனராகலை பகுதியில் இனம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இது மொனராகலை பொது வைத்தியசாலைக்கு பின்னே உள்ள காட்டு பகுதி ஒன்றில் வைத்து கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவரைக்கும் அந்த பெண்ணின் சடலம் அடையாளப்படுத்தப்படவில்லை என்றும் இது பற்றிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவைதான் இந்த நாளின் முக்கியமான செய்திகள். இனி நேற்றைய நாளின் தொடர்ச்சியான விவகாரத்துக்கு வருவோம். இப்போது எங்கள் மத்தியில் பேசப்படுகின்ற அந்த ஹெல்பிங் யூடியூபர் விடயத்துக்கு வருவோம். இதை நான் விளக்கமாக விரிவாக சில விமர்சனங்களுக்கான பதில்களோடு சேர்த்து கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணம், தன்னலமற்று பொதுமக்களுக்கு நல்ல விடயங்கள் கிடைக்க வேண்டும், எம் மக்கள் எம் சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி உதவி செய்கின்ற பல பேரது உதவிகளும் அவர்களது சேவைகளும் இதன் காரணமாக தடைப்பட்டு விடக்கூடாது என்று நல்லெண்ணத்திலே ஒரு சிலர் தங்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் மக்களுக்கு அந்த வழங்கப்படுகின்ற பெருமனதோடு இரக்கத்தோடு வெளியே இருக்கின்ற வெளிநாடுகள் இருக்கின்ற புலம்பெயர் உறவுகள் வழங்குகின்ற அந்த உதவிகளை தவறான முறையில் தங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்வதையும், அந்த வெளிநாட்டிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகின்ற இரக்க குணத்தையும் அன்பையும் பயன்படுத்தி தங்களை தனிப்பட்ட முறையில் செல்வச் செழிப்பாக ஆடம்பரமாக மாற்றிக்கொள்வதையும், இல்லாவிட்டால் கோமாளித்தனமாக தாங்கள் ஆடம்பரமாக செலவு செய்து மக்கள் மத்தியில் தாங்கள் ஒரு பெரியவர்களாக காட்டிக் கொள்கின்ற அந்த இயல்பின் காரணமாகவும் உதவிகள் தேடி வருவோர்
வாழ வழியற்றிருப்போர், தங்களை முன்னேற்றிக் கொள்ள யாராவது உதவ மாட்டார்கள் என்று காத்திருப்போரை ஏளனப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி அதன் மூலமாக தாங்கள் விளம்பரம் தேடிக் கொள்கின்ற அந்த செயற்பாடுகளாலும் உண்மையான சேவைகள் இல்லாமல் போய்விடக்கூடாது. பொதுவாக எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் பொதுமைப்படுத்துவது. யூடியூபர்ஸ் என்று சொன்னால் எல்லோரும் இப்படித்தான். ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்றால் அத்தனை பேரும் இப்படித்தான். உதவிகளை பெற்று ஏமாற்றுகின்றார்கள் என்று சொன்னால் எல்லோரும் இப்படித்தான். அப்படி முத்திரை குத்தி விடுவார்கள். அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த விடயம். இதுபோல அந்த குறிப்பிட்ட நபர் நிறைய உதவிகளை முன்பு செய்திருக்கிறார். இதன் காரணமாக அவர் எங்கேயாவது ஒரு சில சந்தர்ப்பங்களில் இப்படி நடந்து கொண்டால் அதை நாங்கள் கடந்து போய்விடலாம் என்று குறிப்பிடுவோருக்கு, குறிப்பாக நிறைய பெண்கள், வெளிநாட்டில் உள்ள பல பெண்கள், பொதுவாக நான் இது பொறுமைப்படுத்தி சொல்லவில்லை, பலர் என்று சொல்கிறேன், இல்லாவிட்டால் சில பெண்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பல பேர் இந்த குறிப்பிட்ட விடயத்தை நீங்கள் அந்த யூடியூப் காணொலிக்கு கீழே பார்த்தால் தெரியும். அதில் கமெண்ட்ஸ் அவர்கள் பல பேரும் இவ்வாறு பதிவிட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீர்களா, இதற்கு முதல் பதிவிட்ட ஆயிரக்கணக்கான காணொலிகளை பார்த்தீர்களா என்றெல்லாம் கேட்பார்கள். நான் கேட்கின்ற ஒரே ஒரு விடயம், இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நடந்தது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொரு பதம் போல இல்லை என்ற வைங்களில் ஒரு சில காணொலிகள் இப்படி வந்திருக்கின்றன பார்த்தால் இன்று அப்படியே சமூக வலைத்தளங்களை திறந்தால் தொடர்ச்சியாக அவர் பற்றி அவர் நடந்து கொண்ட விதங்கள், கடந்த காலங்களில் பேசிய விதங்கள், பலரை ஏமாற்றியதாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்று காணொலிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதுபோல் அந்த குறிப்பிட்ட பாடசாலையில் படிக்கின்ற மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் ஒருவருக்கு, உங்கள் தங்கைக்கு, உங்கள் மகளுக்கு, ஏன் பெண்களாக இருக்கின்ற உங்களுக்கே நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய மிக எளிமையான சின்ன கேள்வி ஒன்று. இதை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு இந்த நாடு நடந்த அந்த செயலுக்கு செல்கிறேன். நேற்றைய அந்த காணொலிக்கு கீழே வந்திருக்கின்ற கமெண்ட்ஸ் பலவற்றில் என்னை எக்கச்சக்கமாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்து துணிச்சல், இப்படியான விடயங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும், அதுபோல மக்கள் மீது கொண்ட அக்கறை, இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை என்று ஏராளமான பாராட்டுகள் நீங்களும் சென்று வாசித்து பார்க்கலாம். நான் அனைவருக்கும் அளித்த பதில் இது என்னுடைய கடமைகளில் ஒன்று. நிச்சயமாக இப்படியான விடயங்கள் வெளிப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் ஊடகர்களாக மட்டுமல்ல, யூடியூபர்களாக மட்டுமல்ல, மனிதர்களாக இருந்தே அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இதை வெளிப்படுத்தக்கூடிய வழி இருக்கிறது. இதை பொருத்தமான இடங்களுக்கு கொண்டு சேர்த்து அதன் மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு வழிவகை ஒன்று தெரிகிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னும் ஒன்று, பல பேர் இன்னும் பல ஆதாரங்களை அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பற்றி, ஏன் இந்த குறிப்பிட்ட நபர் பற்றி, அவரோடு சேர்ந்து இயங்குவோர் பற்றி, அவரது பணம் எங்கெங்கே இருக்கும், இல்லாவற்றில் அவர் வாங்கி குவித்த சொத்துக்கள் என்று பல ஆதாரங்கள், அதையெல்லாம் உரிய இடங்களில் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமை. அதையும் செய்கிறேன். இன்னும் ஒரு சிலர் கவலையோடும் ஒரு சிலர் கோபத்தோடும் கேட்டிருப்பது, அப்படியாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வந்த உதவிகளை இனி என்ன செய்வது, உங்கள் மூலமாக தந்தால் நீங்கள் கொடுப்பீர்களா, நீங்கள் இது வரைக்கும் இப்படியான உதவிகளை செய்திருக்கின்றீர்களா, இல்லாவிட்டால் உதவிகளை செய்வோரை எந்த தடுக்கின்றீர்கள் என்று பல பேர் கேட்டுக்கின்றார்கள். 2-3 முக்கியமான விடயம். ஒன்று, செய்யும் உதவிகளை நாங்கள் சொல்லி காட்டினால் கூட பரவாயில்லை, ஆனால் யாருக்கு செய்கிறோம் என்று சொல்வது உண்மையில் அர்த்தமற்றது. உதவிகள் கேட்போர் உண்மையில் அந்த இடத்தில் தன்மானம் இழந்து போய்விடுகிறார்கள். அவர்கள் தங்களால் முடியாது, தங்களுக்கு ஏதோ ஒரு தேவை காரணமாக உதவி கேட்டு வரும்போது நாங்கள் உதவிகளை செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லை, செய்த உதவிகளை படம் போட்டு இவர்களுக்கு இத்தனை ஆயிரத்துக்கு உதவிகளை வழங்கினோம், இவர்களுக்கு என்ன செய்தோம் என்று சொல்வதுதான் அவர்களை மிக மிக அவமானப்படுத்துகின்ற செயல். அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் குருதித்தானம் வழங்குவதை தவிர வேறு விடயங்களை வெளிப்படுத்தி விளம்பரப்படுத்துவதில்லை, அரசியலுக்கு வந்த பிறகும் கூட. அதுபோல இப்படியான நேர்மையான உதவிகளை செய்கின்ற சில பதிவு செய்யப்பட்ட தங்களுடைய கணக்கு விவரங்களை வெளிப்படுத்துகின்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் மூலமாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் நேரடியாக செய்யலாம். உங்களது உறவினர்கள், உங்களுக்கு மிக நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர்கள், நீங்கள் கணக்கு கேட்டால் அந்த கணக்கை காண்பிக்கக்கூடிய பல பேர் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக செய்யுங்கள். சில பிரபலங்கள், சில பிரமுகர்கள், சில அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் அனுப்பி அவர்கள் ஏமாற்றிய கதையை கூட எங்களில் ஒரு சிலர், உங்களில் ஒரு சிலர் என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதையெல்லாம் காலம் வரும்போது வெளிப்படுத்தலாம் என்று நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள். அதுபோல இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இப்படியாக தொடர்ச்சியாக உதவிகள் செய்தால் இந்த சமூகத்துக்கு, எங்கள் தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் பேசும் சமூகத்துக்கு என்னென்ன உதவிகளை எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதற்கான என்னுடைய சிறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறேன். அதில் பொருத்தமானவற்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நாளில் இடம்பெற்ற அந்த செய்திக்கு செல்வோம். பருத்தித்துறையைச் சேர்ந்த இந்த யூடியூபர் தொடர்ச்சியாக வெளிநாடுகளது உதவிகளை பெற்று பல பேருக்கு உதவிகளை வழங்குவதாக காணொலிகளை வெளியிட்டு வந்திருக்கிறார். அந்த உதவிகள் சில பேருக்கு கிடைத்திருக்கலாம் சரியாக. ஆனால் அதிலும் நடைபெற்ற சில முறைகேடுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருந்தன. ஏன் இதை முதலிலே பேசவில்லை என்று பல பேர் கேட்டிருந்தார்கள். நான் அதற்கு சமூக வலைத்தளத்தில் தெளிவான விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தது. இது பற்றி பல்வேறு இடங்களுக்கு இந்த முறைப்பாடுகள் போயிருந்தன. என் மூலமாகவும் அந்த முறைப்பாடுகள் சிலது போயிருந்தன. ஆனால் உதவிகள் இவ்வாறு வழங்கப்பட்டு கொடுக்கப்படவில்லை என்று கேட்கப்பட்டு என்னிடம் வந்த கேள்விகளுக்கு நான் சொன்ன ஒரு முக்கியமான பதில், உடனடியாக நேரடியாக நீங்கள் அவர்களை அணுகுங்கள், இல்லாவிட்டால் நேரடியாக உங்கள் உதவிகளை வழங்குங்கள். அவர்கள் அதற்கு சொன்ன விடயம், தங்களுக்கு இந்த உதவிகளை கேட்போர் இல்லாவிட்டால் உதவிகளை பெற்றுக்கொள்ள காத்திருப்போர் ஆகியோரது கணக்கு இலக்கங்கள், வங்கி கணக்கு இலக்கங்களோ, ஏன் அவர்களது தொலைபேசி இலக்கங்களோ கூட தருவதில்லை என்று. ஏன்
இந்த உதவிகளை வழங்குவதாக காணொலியில் எழுதுகின்றவர்கள் இவ்வாறு வெளிப்படையாக உங்களோடு நடந்து கொள்ளவில்லையா? அப்படியானால் அவர்களுக்கு உதவாதீர்கள். நீங்கள் நேரடியாக வந்து உங்கள் உதவிகளை செய்யுங்கள். இதுதான் நான் சொல்லக்கூடியது. எனவே இப்படியான இந்த நபர் தொடர்ச்சியாக இது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தார். அவரை தொடர்ச்சியாக பல பேர் அவதானித்துக் கொண்டே இருந்தார். அன்று பண்டத்தரப்பிலே அந்த வீட்டிலே அந்த பெண்ணுக்கு இடம்பெற்ற சம்பவம் தான் மிக பெரும் கோபத்தை பல பேருக்கு கொண்டு வந்திருந்தது. குறிப்பாக அந்த காணொலி வெளியிடப்பட்ட பிறகு அந்த காணொலியின் முழுமையான காணொலியை பார்த்தீர்கள் என்றெல்லாம் பல பேர் கேட்டார்கள். கடைசியாக என்ன நடந்தது என்பதை விடுங்கள், அந்த இடத்திலே அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த தலைக்குனிவு, குறிப்பாக நாங்கள் செய்தது மிக நாகரிகமாக அந்த பெண்ணையும் அந்த தாயையும் நாங்கள் அடையாளம் காண்பிக்கவில்லை. ஆனால் ஏற்கனவே அது அடையாளம் காட்டி முடிந்தாயிற்று. இதையடுத்து அந்த குடும்பத்தினரோடு சமரசம் பேசுவதற்காக அந்த குறித்த நபர் பண்டத்தரிப்புக்கு போயிருக்கிறார். அந்த வேளையில் அவரை சூழ நின்று அந்த கிராமத்தவர்கள் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் கிழி அந்த கேள்விகள். அந்த காணொலி கட்டாயமாக அவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தேன். குறிப்பாக அது மிக முக்கியமாக சமூக அக்கறை கொண்டவர்களது கேள்வி. ஆண் உதவி இல்லாத ஒரு குடும்பத்தில் இரவு வேளைக்கு சென்று அடாவடித்தனமாக இவர் நடந்து கொண்டது பல பேருக்கு கோபத்தை தந்திருக்கிறது. ஒரு படிக்கின்ற மாணவி, அவரது கல்வித்தகமையை அவர் கேள்விக்குறியாக்குகிறார். அதுபோல் அவர்களது ஏழ்மையை ஏளனம் செய்கிறார். அந்த ஏழ்மையை வைத்துக்கொண்டு நான் மட்டும் இப்படியான சூழ்நிலைகள் இருந்தால் இப்படி அழுதிருப்பேன் தெரியுமா என்று கேட்பதெல்லாம் மிக மிக கேவலமான ஒரு விடயம். இதையடுத்து அவர்கள் கொந்தடித்து கோபப்பட்டிருந்தார்கள். பின்னர் போலீசாரை அடைத்திருந்தார்கள். இளவாலை போலீசார் வந்து இந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்து கொண்டு போயிருக்கின்றார்கள். இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. தப்பாக சித்தரிக்கிறாங்களே. நாங்கள் என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நாங்கள் வீடியோ பார்க்காம கதைக்கல. நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. உதவி செய்யத்தானே ஏன் காட்டணும்? நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது. அந்த பிள்ளை தாய தெரியும், பிள்ளைய தெரியும், யார் பிள்ளை என்னெல்லாம் தெரியுமே, ஊருக்கே தெரியுமே. வெளியில வாங்க முகத்தை காட்டுங்க. நீங்க சரி, அந்த புள்ள எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த புள்ள எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அது காணாது. அது காணாது. அது காணுமையா? நீங்க என்ன சொன்னீங்க? சரியா? இப்ப நான் சரி ஒரு சரி சரி விடுங்க. ரைட், ஓகே விடுங்க. ஓகே ரைட், ஓகே விடுங்க. இப்ப நீங்கள் வந்து ரைட் வந்து உதவி செஞ்சீங்க. அதே இடத்த மாறி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்க இருக்கிறீர்கள், ஒரு இடத்துக்கு உங்களால இயலாது, உங்களோட தங்கச்சி அக்கா வேண்டா, இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா ராய் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயா, நான் வாடி பொடி அந்த பிள்ளையோட வீடியோ என்ன சரியா? ஆனா உண்மையா நான் சொல்றேன். இல்ல இல்ல, இதே வேற ஒருத்தன் வெளியிடத்தால் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடி ஐஸ்வர்யா என்ன செய்வீங்க? நானா இருந்தா அந்த இடத்துல எழுப்பி காலை பத்தி சலாண்டு விட்டுரும். ரைட், ஏன்னா அந்த வீட்டு ஆம்பளை இல்ல. அக்கா தங்கச்சி வெளியில கூட புண்டேன்னு சொல்லுவோம். அண்ணா, அந்த கடைசி நேரத்துல நான் கதைச்ச ஒரு நிமிஷம் பாருங்க. கடைசியா நான் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன், நான் கதைச்ச பிள்ளை இருந்தா காலில் விழுகிறேன் தங்கச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்துல. அண்ணா வீடியோ வழியில வந்து இவ்வளவு இது நடந்த பிறகு என்னென்ன காலில் விழுந்தா என்ன இவ்வளவு பேருக்காங்க, இவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம். வந்து விளங்குது அன்றைக்கு அந்த அது கூட உதவி செய்தாலும் காசு அடிச்சீங்க. காசு ஒரு நாளும் நான் ஒரு காசையும் எடுக்கவே இல்லையா? சரி, அப்ப நீங்க என்ன வேலை செய்யறீங்க? அது நாங்க யூடியூப் தான் செய்யறோம். யூடியூப் தான் செய்யறீங்க. ரைட், மாசம் என்ன மாதிரி வருமானம்? இல்ல யூடியூப்பால வந்து யூடியூப்பால வருமானம் வருது. என்ன மாதிரி வருமானம்? அது வேறுமே ஒவ்வொரு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். வியூஸுக்கு ஏற்ற மாதிரி, அது ஒவ்வொரு வியூஸுக்கு ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வரும். ரைட், ஓகே. இந்த யூடியூப் சேனல் தொடங்க முதல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இதுகள் சொத்து இதுகள் என்ன மாதிரி, இப்ப என்ன மாதிரி? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாவே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். எல்லாம் சொல்லி அதுல இருந்து எங்கட முயற்சியை போட்டு தான் நாங்க வளர்ந்து வந்தோம். எவ்வளவுங்க வளர்ந்து வந்து நாங்க அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்த வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோட தான் நீங்க கதைச்சனீங்க. அதுக்கானதான் நாங்க கதைக்கிறோம். ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்க வச்சதுக்காகத்தான் நாங்க கதைக்கிறோம். தெரியும் ஐயா, இப்ப நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளைய எளியப்படுத்த வந்து கதைக்கல. விளங்குதான் திருப்பி என்ன கதை? ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைய போய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா மாதிரி அவள் எடுத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காணாது. அண்ணா நான் அப்படி நைனே எடுத்தாக்கள் எல்லாம் இதா இருக்கிறேன். நீங்க இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு இப்படி செய்யுங்க. உங்களோட வீடியோ நான் 2-3 தடவை பாத்துறேன். கதைக்கிறதுக்காக தான் அப்படி பாத்துறேன். விளங்குது? இப்ப என்ன சொல்றேன், நீங்க அதுல காய்ச்ச பிள்ளைங்க கனாலும் சரி. ஆனா நீங்கள் கதைச்ச கதையால அந்த பிள்ளைங்க வீடியோ தான் இப்ப எங்க மட்டும் போகுதுன்னு பாத்தீங்க தானே. இப்ப இவ்வளவு நடந்தா பிறகு அந்த பிள்ளைங்க தன்மானத்தையோ அந்த பிள்ளைங்க இதையோ திருப்பி கொடுக்கலுமோ? இல்ல நான் கேக்குறேன், திருப்பி கொடுக்கலுமோ? நீங்க பிள்ளைங்க வீடியோ போடலாம்னு சொல்றீங்க. பிள்ளைங்க தாய் நம்ம மொழியில தெரியாதோ? தாய் நம்ம தெரிஞ்சா பிள்ளை நம்ம மொழியில வருமா இல்லையோ? அது ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூல் இதுகளுக்கு போற இல்லையோ? தாயின் அனுமதியோட அதை எடுத்து தாய்க்கு தெரியும்.
தாயின் அனுமதி தேவையில்லை. தன்னை எடுக்கணுமோ இல்லையோ அந்த பிள்ளை தானே முடிவு செய்யணும். அந்த பிள்ளை சொல்லுது இல்ல, அந்த பிள்ளை சொல்லி அதான சொல்ல என்ன கதை கதைச்சு நீங்க நீங்க உலக அழைச்சி ஐசிராரா முண்டை முந்திய காட்டுறது இது செய்யறாண்டு அப்படி உள்ள கதைக்கல லவ் ஒண்ணு சேர்த்து வைக்க போறீங்களா? இல்ல லவ் கதை எல்லாம் லவ் சேர்த்து வைக்க போறீங்க. ஐயா அந்த பிள்ளை வந்து நான் வீடியோல காட்டணும் வேலையில காசு கொடுக்க வந்தா காசு கொடுத்துட்டு போவோம். ஏன் தேவையில்லாத கதை அந்த பிள்ளைகளை பத்தி ஏன் தேவையில்லாத கதை? நீங்க என்ன சொல்றேன் அப்படி எல்லாருமே அது எங்கட ஊர் பிள்ளைய பத்தி நீங்க என்னது இல்ல அது மழை நேரம் இது இல்லையே அவங்க அந்த ஒரு ஆம்பளை துணையில விட்ட இரவு போய் நாங்க ஒன்னும் பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையா பிள்ளையா நீங்க காய்ச்சதே பிள்ளைதானே பிறகு என்ன பிள்ளையா நடந்து கொள்ளலையாண்டு பாலுடைய மறந்து வந்து அது சரியா அது பிள்ளைதாங்க என்ன சொல்லுவாங்க நான் போற எல்லா விடையும் வந்து உண்மையிலே எங்கட வீட்டு பிள்ளைகள் மாதிரி தான் பழைய காய்க்கிறாங்க. சரியாண்ணா உங்களோட வீட்டு பிள்ளையானா அந்த பிள்ளை சொல்லி இருக்காது நாங்கள் என்ன நான் பெரிய இல்லையாண்டு நீங்க என்ன படிச்சீங்க? அது வந்து பொம்பளை பிள்ளை சரியா நானே சொன்னேன் பாத்தீங்க நீங்க வேலையிலன்னு சொன்னா அவங்களை எடுக்கவே மாட்டேன். நீங்க ஒரு வார்த்தைக்கு முன்னால வந்து சொல்லி தான் அவங்க எடுத்துருக்கவே மாட்டேன். நீங்க என்ன படிச்சீங்க? நான் கேம்பஸ் படிச்சேன். சரி என்ன சொல்லுங்க உங்களுக்கு வேலை இல்லையா? ஃப்ரீயா வந்ததா? சரி அப்ப அந்த பிள்ளை வந்து அப்படி இதாண்டு தானே இப்ப என்ன வீடியோ போட்டு நீங்க அந்த பிள்ளை வீடியோ போடணும் ஏன் போட்ட நீங்க இல்ல அந்த பிள்ளை சொல்லி நீங்க என்ன காய்ச்சி நீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி அது தேவையில்லாத கதை இல்ல அண்ணா. நான் அது ஏன் சொன்னாண்டா தங்கச்சி நான் இப்ப உங்களை வீடியோ கிரந்த கதை இல்ல அண்ணா நான் சொன்னது நடிக்க வேணாம் எல்லாம் காய்ச்சி நீங்க அது என்னதுக்கு அந்த கதை காய்ச்சி நீங்க அண்ணா நான் அந்த இடத்துல சொன்னதையா அந்த அந்த நான் சொன்னது வந்து இப்ப உங்களை தான் வச்சு தங்கச்சி வீடியோ ஓடணும்லக்கானே நான் செய்யல. இது வந்து நான் கதைக்கிறது வந்து தான் வந்து என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் சொல்லிதான் அம்மாக்கு ஒரு தன்பானத்துல வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தானே யோசிச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட 1500 குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பாங்க. உங்களோட கதையை கேட்டு அவர் சிறுவர்களுக்கு பிணையில் விடுவிக்கப்படலாம். அதுக்கான முழுமையான உரிமை இலங்கையின் சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படும் என்று நம்புகிறேன். இல்லாவிட்டால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வார்கள். ஆனால் இப்போது பல பேர் கேட்கின்ற விடயம் இவரது வங்கி கணக்கு சரியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும். அதிலே வெளிநாட்டிலிருந்து வந்த பணம் இவர் செலவழித்தது இது பற்றிய முறையான கணக்குகள் காண்பிக்கப்படுகிறதா போன்ற விடயங்கள் இங்கே காண்பிக்கப்பட வேண்டும். எனக்கு இன்னும் ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு சில நண்பர்கள் பெரியவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தாங்கள் சில உதவிகளை வழங்குகின்ற வேளையில் தங்களது பெயர்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம். அதுபோல நாங்கள் அனுப்புகின்ற கணக்கு இலங்கையில் எவ்வளவு ரூபாயாக மாறும் என்று சொல்லி தங்களுக்கு அந்த கணக்குகள் தெரிந்திருந்தாலும் தாங்கள் தங்களுடைய பெயர்களை குறிப்பிட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்ற போது தாங்கள் எத்தனை பேர் அவ்வாறு பணத்தை அனுப்பினோம் அதில் எவ்வளவு பணம் அங்கே கொண்டு போய் சேர்ந்தது என்று தங்களுக்கு கணக்கு தெரியாது. உதாரணமாக 5 பேர் தலா 50,000 அனுப்புகின்றார்கள். 5 பேரில் 3 பேர் கனடாவை சேர்ந்தவர்கள், 2 பேர் வேறு வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கும்போது அந்த 5 பேருக்கும் சில வழிகளில் தாங்கள் தான் அந்த குறிப்பிட்ட கனடா அண்ணர், தாங்கள் தான் குறிப்பிட்ட கனடா ஐயா என்று சொல்லி மனதில் யோசித்துக் கொண்டிருக்க அதில் ஒருவரது பணம் தான் அங்கே போய் சேரும். மற்ற 2 பேரது 50,000 போய் சேராது. இப்படி சின்ன சின்ன உதாரணங்கள். அதுபோல சில பேர் தாங்கள் அனுப்புகின்ற பணத்தில் எவ்வளவு தொகையை இவர் கொடுத்தார் என்று வெளிப்படையாக காணொலிகளில் சொல்வதில்லை. இவர் மட்டுமில்லை, இன்னும் ஒரு சிலர் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இப்படித்தான் அந்த ஏமாற்றுகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் இருந்தன. அதே போல இன்னும் பல இடங்களில் உதவிகள் தேவைப்படுகின்றன என்று சொல்லி திட்டமிட்டு பல பேர் நடிக்க வைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற விடயங்களும் வெளியாகி இருக்கின்றன. இவர் மட்டுமல்ல, இன்னும் இதே போன்ற ஹெல்பிங் யூடியூப் வீடியோஸ் செய்த பல பேர் இவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் அந்த காணொலிகள் தருவதை நிறுத்திவிட்டார்களாம், அந்த உதவிகள் வழங்குவதை வேறு விதமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல விதமான குற்றச்சாட்டுகள் இப்போதுதான் ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பிக்கின்றன. ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக இந்த உதவிகளை வழங்கி வந்தது தங்களால் நேரடியாக செய்ய முடியாததை யாராவது செய்கின்றார்களே அவர்கள் மூலமாக செய்வோம். சரி, அவர்களும் தங்களது செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சில பேருக்கு தெரிந்தே இருந்ததாக சொல்கின்றார்கள். தாங்கள் அனுப்புகின்ற பணம் உதாரணமாக 1 லட்சம் ரூபாயாக இருந்தால் அதில் 20,000 25,000 தங்களது போக்குவரத்து செலவுக்காக தாங்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற செலவுக்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் பெருமளவு தொகை அந்த உதவிகள் தேவைப்படுவோருக்கு தான் போய் சேர்கிறது என்று தாங்கள் நினைத்திருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இவர்களது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வடமாகிறது என்பதை தாங்கள் காணொலிகள் மூலமாக கையிலே அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள், அவர்கள் செல்கின்ற வாகனங்கள், அவர்கள் அணிகின்ற ஆடைகள் மூலமாக தாங்கள் அறிந்து கொண்டதாகவும், ஆனால் அது ஒரு சிலர் நேரடியாக கேட்டுக்கின்றார்கள். அப்போது தங்களுக்கு வருகின்ற ஏனைய வருவாய்கள் மூலமாக அதை உழைத்துக் கொண்டதாக பல பேர் சொல்லியும் இருக்கின்றார்கள். எனவே இதில் தொடர்ச்சியாக அவர்கள் கேள்வி கேட்க விரும்பவில்லை. ஒரு சிலர் உதவிகளை நிறுத்திக் கொண்டார்கள், இன்னும் ஒரு சிலர் புதிதாக சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு விடயத்தை பாருங்கள், பொதுவாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கே தங்களுடைய சேவைகளை வழங்குவதற்கு செலவு ஏற்படும்.
ஆனால் முறையான கணக்காய்வு மூலமாக அதை தங்களுக்கான உதவி வழங்குவோருக்கு அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். எனவே சரியான கணக்காய்வு செய்யாத, உங்களுக்கு சரியான கணக்குகளை காண்பிக்காத, வெளிப்படையாக டிரான்ஸ்பெரன்சி இல்லாத யாருக்கும் நீங்கள் தயவு செய்து உதவாதீர்கள். இதற்கு ஒரு முறையான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதற்கான முறையான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி ஒரு குழுவாக நீங்கள் செயற்படலாம். இல்லாவிட்டால் ஒரு வருடத்தில் ஒரு தடவை, வருடத்தில் 2 தடவைகள், சில வேளைகளில் 2 வருடத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இலங்கை வருவோராக இருந்தால் அந்த தேவைகளை உணர்ந்தோரை, அந்த தேவைகள் இருப்போரை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுகொண்டு நீங்கள் நேரடியாக சென்று உதவலாம். அது மிகப்பெரிய மனநிறைவை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வெளியே அதை விளம்பரப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்றால் நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டாம். இல்லாவிட்டால் உங்கள் பெயரோடு நீங்கள் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்றாலும் உங்கள் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பதிவிட்டு இன்னும் ஒரு சிலரை ஊக்குவிக்கலாம். ஆனால் யாரோ தெரியாத ஒருவர், அவர் நிச்சயமாக உதவி செய்கிறாரா, அந்த உதவி யாருக்கு போய் சேர்கிறது என்று தெரியாமல் உங்கள் உதவிகளை அநியாயமாக்காதீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணம் அது. வெளிநாட்டில் இருப்போர் பணம் காய்க்கும் மரங்கள் அல்லர் என்று நான் நேற்று மிக தெளிவாக சொல்கிறது. எனவே அந்த உதவிகள் சரியான முறையில் நெறிப்படுத்தப்பட்டு பொருத்தமானவர்களுக்கு மட்டும் போய் சேர்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி இருக்கும்போது இப்படி இந்த உதவிகளை எப்படி சரியான சட்ட நடைமுறைப்படி கொண்டு செல்லலாம், இது பல பேரது கேள்வி. ஒரு நிதி கட்டமைப்பை உருவாக்கலாம். இல்லாவிட்டால் குறிப்பிட்ட தேவையுடைய மக்களை அடையாளம் கண்டு ஒரு பிரதேசத்திலே தொழில் வாய்ப்பொன்றை நீங்கள் உருவாக்கலாம். ஆர்வமுள்ள தொழில் தரு இளைஞர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கான உதவிகளை வழங்கி ஒரு கைத்தொழில் பேட்டையோ இல்லாவிட்டால் சிறு கைத்தொழிற்சாலையோ உருவாக்கி அதில் இந்த உதவிகள் தேவைப்படுவோரை பங்குதாரர்கள் ஆக்கலாம், அவர்களை வேலை செய்யலாம். அதுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அறக்கட்டளை போன்ற ஒரு விடயமாக நீங்கள் அதை கண்காணிக்கலாம். வருகின்ற வருவாயை அவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் வருகின்ற வருவாயை மூலதனமாக்கி இன்னும் சில தொழில்களை எடுத்துக் கொடுக்கலாம். அவர்களுக்கான கல்விக்கு நீங்கள் உதவலாம். ஆனால் தினந்தோறும் காசை வழங்கி உணவுக்கும் அவர்களது அன்றாட வருமானத்துக்கும் வழங்கி அவர்களை சோம்பறிகளாக்காதீர்கள். ஏழைகளை காட்சி பொருளாகவும் வேண்டாம், அவர்களை சோம்பறிகளாக்கவும் வேண்டாம். இளைஞர்கள் சுய தேடல் உள்ள, சுய முயற்சியுள்ள இளைஞர்கள் இருக்கின்றார்கள். விவசாயம் செய்கின்றவர்கள், கைத்தொழில் செய்கின்றவர்கள், அவர்களை அடையாளப்படுத்துங்கள். சில வேளைகளில் உங்களுக்கு சட்ட ரீதியாக சில பேப்பர் ஒர்க்ஸ் தேவைப்படும். சில செயற்பாடுகளை நீங்கள் முன்னாக சரியான முறையில் நடத்துவதற்கு, நேர்மையான கட்டமைப்போடு நடத்துவதற்கு, அதில் கணக்குகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு சில காலம் எடுக்கும். அதுக்கு கொஞ்சம் மேலதிகமாக செலவாகும். ஆனால் அது ஒரு திட்டமிட்ட வகையில் யாரும் உங்களையும் ஏமாற்றாமல் அவர்களையும் ஏமாற்றாமல் சரியான முறையில் செல்வதற்கு அது உதவும். எனவே கூட்டு தொழிற்சாலைகள், கூட்டு பண்ணைகள் போன்றவற்றை உருவாக்கி இதன் மூலமாக அவர்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்குவதன் மூலமாக நிரந்தரமாக அவர்களுக்கான உதவிகள் கிடைக்கும். அது நேர்மையான நேர்வழிகளை கிடைக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாளாந்த செலவுகளுக்கும் இல்லாவிட்டால் கடன்களை செலுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்வதை விட இந்த நிரந்தரமான உதவிகள் இவ்வாறு வழங்கப்படும் போது அதுதான் மக்களுக்கான வாழ்க்கையை சரியான முறையில் சுபிட்சப்படுத்த உதவும். நீண்டகால சமூக முன்னேற்றத்துக்கும் அதான் உதவியாக இருக்கும். எனவே அந்த தொழிற்சாலைகளின் பயனாளிகளாக வரையோர், இந்த உதவிகள் தேவைப்படுவோரை நீங்கள் நியமித்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். எங்களது சமூகம் பிச்சைக்கார சமூகமாக மற்றவர்களால் ஏளனம் செய்யப்படாமல் அவர்கள் ஏதோ ஒரு சுயமுயற்சியில் புலம்பெயர் தமிழர்களது முதலீட்டோடு முன்னேறி கொண்டு வருகின்றார்கள் என்ற நிம்மதியை கொடுக்கும். பாருங்கள், வெளிநாடுகளிலும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் தானே. அன்றாடம் சோற்றுக்கு கஷ்டப்படுவோர், ஹோம்லெஸ் பீப்புள் என்று சொல்லப்படுகிற வீடுகள் இல்லாதோர் இருக்கின்றார்கள். ஆனால் வெளிநாடுகள் இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் நாடுக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கின்றீர்கள். சில பேர் 3 ஷிஃப்ட், சில பேர் 3-4 வேலைகள், பகுதி நேர வேலைகள் என்று ஓடி திரிகின்றீர்கள். வெட்கப்படாமல் எல்லா வேலைகளையும் செய்கின்றீர்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று அத்தனை பேரும் வேலை செய்கின்றீர்கள். கல்லூரிகளிலே படிக்கின்ற பிள்ளைகள் கூட, ஹை ஸ்கூலிலே படிக்கின்ற பிள்ளைகள் கூட தங்களுக்கான நேரம் ஒதுக்கி பார்ட் டைம் வேலைகளில், சமர் ஜாப்ஸ் போன்றவற்றில் ஈடுபடுகின்றீர்கள் இல்லையா? எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணம் தானே, நீங்கள் கஷ்டப்பட்டு சேமிக்கின்ற பணம் தானே இங்கே வருகிறது. அந்த பணம் வீணாகி போய்விடலாமா? அது சில அற்பர்கள் தங்களது பதவிகளுக்கும் சொகுசுகளுக்கும் சுகங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் இடமளிக்கலாமா? பணத்தை வைத்துக்கொண்டு விதவிதமாக ஆடைகள் அணிந்து விதவிதமான தேவைகள் நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் 5 நட்சத்திர விடுதிகளில் குட்டி, கும்மாளம், கூத்து, விதவிதமான செல்விகள், புகைப்படங்கள் என்று தாங்களே ஆடம்பரப்படுத்திக் கொண்டவர்கள் உங்களது பணத்தை அநியாயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த குறிப்பிட்ட நபர் மீது பல்வேறுபட்டோரும் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு ஒன்றும் இருக்கிறது. தேசியம், மக்களது உணர்வு, தாங்கள் சமூக போராளி என்று வெளிப்படுத்தி அதுக்கு பிறகு மக்களது உணர்வுகளை உதாசீனம் செய்து அவர் ஒரு சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றியும் ஒரு சிலர் விமர்சித்திருந்தார்கள். அவர் இலங்கை தேசிய கொடியை தாங்கி அண்மையில் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தை நடத்தியதுதான் எங்கள் பல பேருக்கு கோபம் என்று சொன்னார்கள். அது வேறொரு கோபம் இருக்கட்டும். ஆனால் அதற்கும் இப்போது எழுந்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை வைத்துக்கொண்டு அவர் இந்த பெண்ணுக்கு எதிராக செய்த அந்த சம்பவத்தை சரி என்று சொல்லி நியாயப்படுத்துவது நீங்கள் விடுகின்ற மிகப்பெரிய ஒரு தவறு. சர்வதேச சட்டங்கள் உங்களுக்கு தெரியும். பொதுவாக விருப்பம் இல்லாதவர்களின் படங்கள், காணொளிகளை நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பயன்படுத்த முடியாது. குறிப்பாக குழந்தைகளது படங்கள் பயன்படுத்துவது கட்டாயமாக தடை செய்யப்படும். சமூக வலைத்தளங்களில் அதுக்கு இறுக்கமான விதிகள் இருக்கின்றன. அதே போல பெண்களது படங்கள், காணொளிகள் ஆகியவற்றை நாங்கள் விருப்பமின்றி பயன்படுத்தக்கூடாது.
அதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம். இலங்கையிலும் அப்படியான சட்டங்கள் இருக்கின்றன. இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் என்பதை இன்னும் அதிகமான வலுவுடையதாக, ஆரோக்கியமான, உயர்நீதிமன்றம் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு மாற்றங்களோடு அதை மாற்ற வேண்டும். இலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற தண்டனை சட்ட கோவையின் அடிப்படையிலும் இது பற்றிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்படலாம். அதில் இருக்கின்ற ஒரு சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். இது பற்றிய நடவடிக்கைகள் இப்போதைய இந்த யூடியூபர் மீதும் இன்னும் பலர் மீதும் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்களில் அவதூறு பேசுவது, சமூக வலைத்தளங்களில் இந்த புலியிங் என்று சொல்லப்படுகின்ற சைபர் புலியிங் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை நாங்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும். இது நல்லதொரு பாடமாக எங்களுக்கு அமைந்திருக்கின்ற ஒரு விடயம். எனவே உங்களை பயன்படுத்தி, அது வறியவர்களாக இருக்கலாம், வசதி குறைவானவர்களாக இருக்கலாம், வலிமையற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை பயன்படுத்தி மற்றவர்கள் இப்படியான விடயங்களில் விளம்பரம் தேடும் போது மிகுந்த அவதானமாக இருங்கள். அதற்காக இந்த சின்ன சின்ன ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்க வேண்டியவனாக நான் இருக்கிறேன். இலங்கை தண்டனை சட்டக்கோவை என்று சொல்லப்படுகிற பீனல் கோடின் அடிப்படையில் இதிலே அத்தியாயம் 345 பாலியல் தொந்தரவுகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கிறது. அத்தியாயம் 372 மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தல் தொடர்பான கிரிமினல் இன்டிமிடேஷன் இருக்கிறது. அத்தியாயம் 419 ஏமாற்றம் மற்றும் போலி அடையாளங்கள் காண்பிப்பது இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சைபர் குற்றங்கள் தடுப்பு சட்டம், அதாவது கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் ஆக்டின் மூலமாகவும் இது தடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2007 ஆண்டின் 24ஆம் சட்டத்தின் அடிப்படையில் அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்தல் மற்றும் அந்த காணொளிகளை பரப்புதல், அனுமதி இல்லாமல் கணினிகளிலே இணையம் மூலமாக தரவேற்றுதல் போன்ற விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை. அதுபோல் அனுமதி இல்லாமல் உங்கள் வீடுகளுக்குள் யாரும் நுழையவும் முடியாது. அவ்வாறு வீடுகளுக்குள்ளே நுழைவதை தடை செய்யப்படுகின்றது சொன்னால் அங்கே நுழைந்து காணொலி எடுப்பதெல்லாம் மிகப்பெரிய குற்றங்கள். இதை சரியான முறையில் உணர்ந்து கொள்வோர் இந்த குற்றங்களிலிருந்து உங்களை நீங்கள் தப்புவித்துக் கொள்ளலாம். அதுபோல உங்களுக்கான தொந்தரவு வழங்குவோரை நீங்கள் சட்டத்தின் பிடியிலே அகப்பட வைக்கலாம். எனவே இந்த விடயத்தின் பாரதூரத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். யாருக்கோ நடக்கிறது, இலகுவாக நாங்கள் கடந்து போய்விடலாம், அவர் முன்பு நிறைய உதவிகளை செய்தார், அதனால் இது பிழையில்லை என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். எல்லோரும் பெரியவர்களாவது, எல்லோரையும் பெரிய ஆளாக்குவது இப்படியான விடயங்கள் தான். அவர்கள் செய்த ஒரு சில தவறுகளை கடந்து ஒரு என்டர்டெயின்மெண்டாக நாங்கள் இந்த விடயத்தை பார்ப்பது, யாருக்கும் நடக்கின்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் ஒரு செய்தியாக, ஒரு சம்பவமாக கடந்து செல்வது, அது எங்கள் சமூகத்தில் ஏற்படுகின்ற தாக்கத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம். இது ஒருவருக்கு மட்டும் பாதிப்பல்ல, ஒரு சமூகத்தையே பாதிக்கின்ற விடயம் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். இதனால் தான் இதை அடையாளப்படுத்த நாங்கள் ஒன்றுபட்டு நின்றோம். இப்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது முக்கியமானதல்ல. இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நாள் கைது, இன்னும் ஒரு நாள் பிணை, அதற்கு பிறகு வழக்கு இழுபறிப்பட்டு கொண்டே போகும். அதுக்கிடையில் தடயங்கள், சாட்சிகள் முழுக்க மாறிவிடும். நாங்கள் மறந்து விடுவோம். முன்பு பலர் செய்த குற்றங்களை எல்லாம் மறந்து நாங்கள் அவர்களை மன்னித்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கடந்து சென்று விடுவோம். இல்லாவிட்டால் நாளையே இன்னும் ஒரு விடயம் ட்ரெண்டிங் ஆன பிறகு இந்த விடயத்தை அப்படியே மறந்து விடுவோம். இப்படியான விடயங்கள் காரணமாகத்தான் எங்கள் சமூகம் இன்னும் இழுபறிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இந்த தவற்றை நாங்கள் இந்த விடயத்தை விடாமல் இது போன்ற விடயங்களில் மிகுந்த அவதானமாக எங்கள் சமூகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அதுபோல உதவிகள் என்று நிற்காமல் உழைத்து முன்னேறுகின்ற வழிகளை எல்லோரும் பாருங்கள். மற்றவர்களிடம் உதவிகள் என்று நிற்கும் போதுதான் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. உதவிகள் வழங்குவோரும் இதிலே சிந்திக்க வேண்டிய விடயம், அவர்களுக்கான கௌரவமான உதவியை, நிரந்தரமான உதவியை எப்படி வழங்கலாம். ஒரு எதிர்காலத்துக்கான மூலதனமாக, முதலீடாக, கல்வியிலிருந்து, தொழிலிருந்து இந்த விடயங்களை வழங்க வேண்டும் என்று யோசியுங்கள். உதவிகளை பெற்றுக்கொள்வோரும் இது ஒரு தடவை இவர் எங்களுக்கு உதவி வழங்கினால் எங்களுக்கு ஆயுள் முழுக்க கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். அந்த உதவியை எவ்வாறு பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையிலே உயர்வது என்று சொல்லி பாருங்கள். அதேபோல் தயவு செய்து உங்களுக்கு கடந்த காலங்களில் இடம்பெற்ற இப்படியான சம்பவங்கள், இல்லாவிட்டால் சில சர்ச்சைகள், நீங்கள் அகப்பட்டுகின்ற சம்பவங்கள், சங்கடங்கள் போன்ற விடயங்களில் ஏதாவது உதவிகள் தேவையாக இருந்தால், இல்லாவிட்டால் இதை வெளிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் உங்களிடம் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். கீழே உங்களுக்காக என்னுடைய மின்னஞ்சலும் இருக்கிறது. தயவு செய்து தொடர்பு கொள்வதன் மூலமாக ஏதோ ஒரு பங்களிப்பை என்னால் இந்த சமூகத்துக்கு ஆற்ற முடியும் என்று நீங்கள் நினைத்து நம்பினால் கட்டாயமாக உங்களோடு சேர்ந்து பயணிப்பேன். உங்களுடைய ஆரோக்கியமான விமர்சனங்கள் மற்றும் நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள் தொடர்பாக திறந்த உரையாடலுக்காக காத்திருக்கிறேன். மீண்டும் மற்றொரு செய்தி காணொலிகளை சந்திப்போம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்திருக்கிறேன்.